சதாரியுடைய மனைவி மனைவி மனைவியை காரணம் தேவை. அவங்க 2 பேரும் சதாரத்தை பார்த்து தான் சொல்லுனாங்க. நீங்க சதாரம் உங்களுடைய மனைவிங்க. ஆமாங்க. சரி சதாரம் சதாரம் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. முதல்ல கூப்பிடுறேன். கூப்பிடுறேன். யாரு என்ன நாடு? உங்களை நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? மாயாவரி நாட்டு மயோன் மன்னன். சதாரத்தை திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன். திருமணம் செய்வதாக இருந்தால் 48 நாளைக்கு கௌரி விரதம் இருப்பதாக சொன்னார். ஆனால் தனி அறை கொடுத்திருந்தேன் மேல்மாடி. ஆனால் என்னை ஏமாற்றி தப்பித்து விட்டார். அப்படியா? சரி சரி சரி. ஆமா, இப்ப சதாரத்தை நீங்க பார்க்க வேண்டும். பார்க்கணும். அவளை கல்யாணம் செய்ய வேணுமா? கல்யாணம் செய்வதற்குத்தானே கௌரி விரதம் இருப்பதாக சொன்னார். உங்களுக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறதா? ஏற்கனவே மனைவி இல்லை. தினந்தோறும் ஒரு பொம்பளை. அதே நேரத்தில் சதாரத்தை பஞ்சனையை அலங்கரிக்க வேண்டும், பட்டத்து ராணியாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏன்னா சதாரத்துக்கு வந்து ஒரு கணவன் இருப்பார்ல, அணி கடித்த பழம்தான் இனிக்கும். மாற்றாந்தோட்டத்தில் மல்லிகை என்றாலும் மனம் ஒன்று. அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, நீங்க அப்படி பண்ணிடுங்க. நீங்க கூப்பிடுறேன். ஐயோ, இவனை கவனிச்சா சதாரத்துக்கு நூத்துக்கும் சாப்பிடுது. ஐயா என்ன தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? தண்ணி இருக்குது சதுரே. நீங்க யாரை பார்க்க வேண்டும்? சதாரத்தை பாக்குறீங்க. ஏன் என்ன விஷயம்? சதாரத்தை பார்க்கணும். எங்க போறீங்க? நீங்க சதாரத்தை எங்க பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? காட்டுக்குள்ள முதல்ல வியாபாரி சரி சுத்திக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் சதாரத்துக்கு ஆசை வச்சேன். சரி. ஆனா அந்த நேரம் பார்த்து பெரிய ஒரு சிக்கல் வந்து விக்கல் வந்துருச்சு. சரி. விக்கல் வந்தோடனே கடையில தண்ணி அடிச்சு நான் போய் தண்ணி கொண்டு வரங்காட்டி போயிடுச்சு. சரி, இப்ப சதாரத்தை பார்த்தா என்ன செய்வீர்கள்? சதாரத்தை பார்த்தா உடனே இறங்கிருவேன். என்னத்த? தண்ணி. அப்படியா? சரி, இப்பொழுது சதாரத்தை பார்க்கிற வரையும் இதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காம அதை இறக்கி வச்சுட்டு ஓரம் பண்ணுவீங்க. சதுர வர இறக்குறது. ஐயா, இவரு இப்படி கூறினாரு. இன்னொருவர் சதாரத்தின் கணவர் என்று கூறுகிறார். அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா அவரை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்கு. ஐயா ஐயா, தெரியும் ஐயா, நீங்க சதாரத்தை பாத்தீங்களா ஐயா? அப்படியா? நீங்க சதாரத்தை எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, எங்க நீங்க அவரை இழந்தீங்க? சதாரம் வந்து இருக்கேன் மனைவி, ஆரோக்கிய மனைவி. நான் வந்து சத்தியபுரி நான் சாரஸ்து மனுடைய மகன். சத்தியபுரி நாட்டையாள
சரி. இப்ப நீங்க சதாத்தை பார்க்க வேண்டும். ஆமாம் ஐயா. சதார உங்க மனைவி. ஆமாம். உங்க மனைவியை இப்ப நேரில் பார்த்தால் மனைவியை வந்து இவ்வளவு நாளா நீங்க பிரிந்து இருக்கிறீர்கள். ஆனால் அந்த சதாத்து உங்க மனைவி மேல எந்த சந்தேகமும் இல்லையே. இல்லை, என் சதா என் மனைவி அவள் தூயவள், அவள் ஒரு நெருப்பு. அப்படி யாரையும் தீண்டு வந்தால் ஒண்ணு அவள் இழந்து விடுவாள் அல்லது அவனை அழைத்து விடுவாள். அப்படியா? அப்படிப்பட்டவள் அப்படி என்றால் உங்க மனைவியை இப்பொழுது பார்த்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். எந்த ஒரு அக்கறையும் கிடையாது, இல்லை, எந்த சந்தேகம் எந்த கிடையாது. சந்தேகமும் கிடையாது. அத்தா அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு அக்காவை பேசணும் அந்த வார்த்தை இல்ல இல்ல ஏண்டா அக்கா அம்மா தனியா இருக்கிறேன் உண்டே போகிறேன் இல்ல இல்ல இவங்க உங்களை நாட்டை விட்டு துரத்தணும்னா சோதிக்கிறேன். ஆனா நீங்க எங்க ஒரே அந்த ஊர்ல பின்னாடியே நான் வந்தேன். ஏன்னா அங்க இருக்கிற ஊரை கல்ல விட்டு துரத்து விட்டாங்க. ஓ அக்காவை நீ சோதிக்கிறேன். ஆமா, அக்காவுக்கு பாதுகாப்பா தம்பி. பின்னாடியே நான் வந்தேன். அப்படியா? அக்கா. இருந்தாலும் நாட்டை விட்டு எங்களை இதுவரையும் நீ துரத்தி கொண்டாலும் நாட்டை விட்டு எங்களை அழைத்து கொண்டாலும் என்னைய யாரும் எதுவும் தீண்டாத அளவுக்கு எனக்கு துணையாக அந்த என்னைக்கு இருந்தாலும் பிறப்புக்கு கசப்பில்லை என்று சொல்லுவார்கள். ஆமாக்கா. என் அருகில் நீ இருந்திருக்கிறார். தம்பி வாடா. இப்பவும் உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எனக்கா இந்தியா யாரு இங்க பாரு, இந்த நித்திய கல்யாணம் என்ற பட்டத்தை ஆசாரிக்குரிய இளவரசி, அவர்கள் பேர் நித்திய கல்யாணி. அக்கா உனக்கு எப்படி நாடு வேணுங்க அந்த நாடு விட்டுட்ட அந்த நாடு உனக்கு கிடைச்சிருச்சு. நித்திய பட்டணமா? அவர்களுக்கு திருந்தோறும் ஒரு திருமணம். ஐயோ, தினந்தோறும் திருமணமா? நீ கேளு. திருந்தோறும் திருமணமா? கல்யாணம் செய்ய முடித்த உடனே இறந்து விடுவார்கள். ஏக்கா, என்னக்கா? எதுக்கு? அதே கல்யாணத்துல வந்து அவங்க என்ன எதுனா அவசரப்படாம என்னமோ பண்ணிருக்காங்க. அதனால அப்ப நீ என்ன சாவ சொல்றியா? இல்ல இல்ல, அப்ப என்னதான் நடக்குதுன்னு நான் அவர்களை வந்து இந்த ஆண்களை அணிந்து கொண்டு திருமணம் செய்தேன். சரி. திருமணம் செய்து இருவரும் அவர்களை முன்னால வைத்து, ஆமா நான் தூங்கவே இல்லை, முன்னால வைத்து அவரை பார்த்து கொண்டு இருந்தேன். நாசியில் 2 பூனாக வந்து விட்டது. நாசிங்க மூக்கு இருக்குதா? அக்கா நீ வரும்போது 2 மூக்கு இருந்து பூனாக வந்துச்சு. நான் கல்யாணம் பண்றப்ப வேற ஒண்ணு பண்ணலாம். சுடுதண்ணி காய வச்சு அவளுக்கு எங்க துவாரம் இருக்குது அந்த இருக்கு பாரு. என்ன காய வச்சு ஊத்துனா தம்பி, நீ கலங்க வேண்டாம். இதெல்லாம் தோஷம். கல்யாண தோஷம் இருந்தது, அவர்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது நான் திருமணம் முடிந்து கொண்டேன். அவர்களை நீ திருமணம் செய்து கொண்டு நீடுவழியாக வாழ்க. அப்படியாக்கா? கூப்பிடுங்க அவளை. நம்ம கல்யாணம் உடனே ஆட்டோட போகலாம். போயிட்டு நீங்க விரியத்தை மட்டும் எனக்கு உடனே உள்ள போகிறேன். இதுவே 5-6 ரூபாய்க்கு